ஓகே எஸ் எஸ் ஸோ எஸ் நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கும்போது எஸ் இட் இஸ் அ டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கும்போது ஹவு வுட் யூ அசைன்? ஒன்று டபுள் கோட்ஸ்லையோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லையோ நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எப்பயுமே டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நம்பர்ஸ் வரலாம், சிம்பிள்ஸ் வரலாம், வாட் எவர் த திங். டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லையோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற விஷயம் அது ஸ்ட்ரிங். அண்ட் அதே மாதிரி ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், ஓகே, அண்ட் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்குள்ள வர்ற விஷயம் இது என்னது? இது என்னது? எஸ் எஸ் டாக் ஸ்ட்ரிங், அதாவது டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங். டாக் ஸ்ட்ரிங். எஸ் எக்ஸாக்ட்லி நிகழ். ஸோ டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றது, ஸோ ஷார்ட்டா டாக் ஸ்ட்ரிங் சொல்லுவோம். ஆக்சுவலா இது வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங். அதாவது என்னன்னா ஒரு ஹோல் த டாக்குமெண்ட்குள்ள இருக்கிற கண்டென்ட் இந்த ட்ரிபிள் டபுள் கோட்ஸோ இல்லை ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டி லைன்ல இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அதனால தான் டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னும் ஷார்ட்டா டாக் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். சரி, இந்த எக்ஸாக்ட் விஷயத்த நாம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டரா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் அப்படி இருக்கும்போது எஸ் நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயினா இருக்கிறது ஸ்ட்ரிங்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிஸ்ட், அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்தது டூப்பிள், அடுத்து நாம டிஸ்கஸ் பண்ண போறது டிக்ஷனரி. அண்ட் எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இங்க பாத்துக்கோங்க, இந்த இடத்துல நான் டூப்பிள் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுவேன். சில பேர் வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எஸ் யூ ஹேவ் கோ ஹெட். அண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் நாம ஆரம்பிக்கும் போது எஸ் இதை வந்து நம்ம என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூட்டபிள். அதாவது இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நாம ஒன் பை ஒன்னா ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா ஏதாவது ஒரு கண்டென்ட்டை செப்பரேட்டா ஆக்சஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்போதைக்கு வந்து ஆக்சஸிங் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் அந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸை வெயிட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா நாம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ ஹியர் இட் இஸ் வாட் மை கண்டென்ட். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கண்டென்ட் நான் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு நான் ஒரு நேம்ல அசைன் பண்றேன். ஸோ இதுக்கு நாம வேரியபிள் அசைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா str1 அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் இண்டெக்ஸிங். அண்ட் இந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் சிஸ்டமா அதுவாவே அலாட் பண்ற விஷயம், நம்மளா எதுவும் ப்ரொவைட் பண்ற விஷயம் கிடையாது. ஸோ அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இண்டெக்ஸிங் எப்போ எதுல ஸ்டார்ட் ஆகும்? எஸ் லெட் மீ நோ. இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் Zero. எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஜீரோல ஆரம்பிக்குது. 1 2 3 4 and 5. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த மாதிரி ஜீரோல ஆரம்பிக்கக்கூடிய இந்த எக்ஸாக்ட் விஷயத்த பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இல்லைன்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அண்ட் டு த சேம் ஹியர் -1 -2 -3 -4 and -5 and 6 இது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். அண்ட் எஸ் இதுக்கு இன்னொரு நேம் பேக்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கைண்ட்லி டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல when we want to make an accessing, எஸ் இந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் by using this variable. அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார நாம ஏதாவது ஒரு ஆக்சஸிங்காக இண்டெக்ஸை கொடுத்தாகணும். ஸோ ஹியர் str1 of 3 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா எஸ் ஹியர் இட் இஸ் அ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். அண்ட் நம்ம ஆக்சஸ் பண்றது ஹெச் அப்படிங்கிற கேரக்டரை. அண்ட் அதே சேம் எஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் வித் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். -4 அப்படின்னு இருக்கும்போது எஸ் -4 அப்படிங்கும்போது டீங்கிற கேரக்டரை தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஸோ ஆக்சஸிங் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நீங்க கொடுக்கலாம். ஸோ இதை நாம நேத்து ஸ்டார்ட் பண்ணினோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இந்த இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இந்த இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளால ஒரு கேரக்டர் மட்டும்தான் அட் அ டைம்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மோர் தென் அ கேரக்டர் ஆக்சஸ் பண்ணணும்னா வாட் வி நீட்? Slicing. ஸ்லைசிங். சூப்பர்.
So yes, and the exact slicing இப்ப நம்ம பார்க்கலாம். So let I just make it here 0, 1, 2, 3, 4 and 5. So just சும்மா எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் மட்டும் எடுக்கலாம் and let we have an combinations also. சரி, இப்போ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. பிஃபோர் கோயிங் ஆன் டு ஸ்லைசிங்ல நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லைசிங்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ ஸ்லைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மெயின் அட்ரிபியூட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்க இருந்து உங்களுக்கு எக்ஸாக்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நீங்க இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஆனா அந்த ஸ்டாப் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எஸ், ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை n-1 அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? அண்ட் இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்ற விஷயம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எப்பயுமே நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படிங்கிற இடத்துல எதுவுமே நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா, இஃப் வி டிடன்ட் ப்ரொவைட் எனி வேல்யூ, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ எதுவும் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா இந்த இதை நாம பிகினிங்ல இருந்து we have to access அப்படின்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி ஸ்டாப்ல நாம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டில் எண்ட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா இங்க 1 அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 1 ஆப்ஷனல். இஃப் யூ டிடன்ட் ப்ரொவைட் அப்பையும் டிஃபால்ட்டா அங்க என்னன்னு எடுத்துக்கும், 1ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? எஸ் எஸ், ஓகே. சரி, இப்போ இந்த இடத்துல I'm just going to give you more things. இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ எஸ், இதை தான் நம்ம நேத்து இதோட தான் நம்ம ஸ்டாப் பண்ணினோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சேம் str1ல I'm just going to access 1ல இருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் கிடைக்கும்? கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ. எஸ், 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 4 YTH. ஓகே, YTH வரைக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த 4 அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் இஸ் n-1. ஸோ 4-1 அப்படிங்கும்போது 3. ஸோ டில் 3 வரைக்கும் தான். ஸோ YTH அப்படிங்கிற எக்ஸாக்ட் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு அக்சஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி str1ல நாம நெகட்டிவ்லி நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹாவ் தட் ஆல்சோ இன் த மைண்ட் அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஆல்வேஸ் இந்த இடத்துல இது லோவரா இருக்கணும், இது ஹையரா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இஃப் யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் லோவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த -2 அப்படின்னு நான் போடுறேன். இப்ப சொல்லுங்க, வாட் ஹேப்பன்ஸ்? ஈவன் தோ இது -2 இருந்தாலும் என்ன அர்த்தம்? இது என்னோட n-1 அப்படிங்கும்போது -2 -1 அப்ப டோட்டலா -3. அப்பையும் நம்மளுக்கு என்ன வரும்? அஃப்கோர்ஸ், ஆனா p யோட சேர்த்து வரும். PYTH. எஸ், அஃப்கோர்ஸ். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இந்த இடத்துல நாம இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் அடுத்த விஷயமா வந்து பாத்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல லோவர் ஹையர், இதுவும் லோவர் ஹையர் அப்படிங்கிறது யூஷுவல். அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷனல் அப்படின்னு வச்சிருக்கிறதுனால டிஃபால்ட்டா அந்த இடத்துல நம்மளுக்கு 1 அப்படின்னு எடுத்துக்குது. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் நெகட்டிவும் ஒரு விஷயம் பாசிட்டிவும் தாராளமாக நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் str1 ஆஃப் 2ல இருந்து -1. எப்படி? 2ல இருந்து -1. ஸோ 2ல இருந்து -1 அப்படின்னு வரும்போது கவனிச்சுக்கோங்க, n வந்து -1. அப்போ -1 -1ன்னா என்ன வரும்? -2. அப்போ இந்த இடத்துல 2ல இருந்து -2 அப்படிங்கும்போது இந்தது, அப்போ THO இந்த எக்ஸாம் நம்மனால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா என்னது? ரியல் டைம்ல தயவு செஞ்சு ஒரு விஷயம் பாசிட்டிவும் ஒரு விஷயம் நெகட்டிவும் தயவு செஞ்சு கொடுத்து பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஆனா ஃபார் அன் இன்டர்வியூ பர்பஸுக்கு சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெகட்டிவா இந்த சைடு இருக்கு அப்படின்னா அதோட மைனஸ் அப்படிங்கும்போது -1 அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. எப்பயுமே n-1 அப்படிங்கிற விஷயம் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் பி அவேர், எப்பயுமே நம்மளுக்கு இங்க லோவர் டு ஹையர் அப்படிங்கிற விஷயமா தான் இருக்கணும். இன் சச் அ கேஸ் ஹையரையும் லோவரும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க எரர் வராது.
ஓகேங்களா? இந்த இடத்துல எரர் வராது. அதுக்கு பதிலா ஆக்சுவலா நீங்க ஆக்சஸ் தானே பண்ணணும். அப்ப இந்த இடத்துல ஆக்சஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளுக்கு பிளாங்கா தான் வரும். ஆனா இந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டும் இல்ல. கிளியருங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். சரி, இப்போ இந்த இடத்துல அடுத்த விஷயமா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ்ல கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தோம். அதாவது இதே சேம் லெட் ஐ ஜஸ்ட் ஹேவ் லைக் திஸ். ஸோ எஸ் str1ல ஐ ஜஸ்ட் மேக் இட் பைத்தான். ஓகே, அண்ட் 0 1 2 3 4 5 இப்படி இருக்கட்டும். சரி, இப்போ இந்த இடத்துல கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் str1ல let I just make 0 to end வரைக்கும் and I'm just going to give 1. So இது usual. Yes ஆ? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Answer PYTHON ஸ்ட்ரிங்ஸ்குள்ள. ஓகே, அண்ட் இதே 0::2 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ வாட் ஹேப்பன்ஸ். நம்மளுக்கு என்ன நடக்கும்? இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால எஸ், இந்த இடத்துல நம்மளோட சீக்வன்ஸ் நம்மளுக்கு அவுட்புட்டா வராது. பதிலா 1/1/1 அப்படிங்கிற மாதிரியான ஆல்டர்னேட் வரும். அண்ட் அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் என்ன வரும்? PTO. கரெக்டா? கரெக்டா? எஸ் எஸ். ஓகே, அண்ட் அடுத்த விஷயமா அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் அண்ட் ஹையர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது இது டிஃபால்ட். லோவர் அப்படிங்கிறது ஸ்டார்ட், ஹையர் அப்படிங்கிறது ஸ்டாப், பிளஸ் அப்படின்னு அதாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறத நான் ஸ்டெப்னு சொல்றேன். அண்ட் இன் சச் அ கேஸ் இது ஹையரும் இது லோவரும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிளாங்க் அவுட்புட். அண்ட் இந்த சமயத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க, இங்க நெகட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். பார்த்துடலாமா? ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஃபைன். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே. ஸோ பைத்தான் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ லேட் ஐ டேக், இந்த இடத்துல பைத்தானும் கொடுத்துருக்கேனா? அப்போ இதே எடுத்துப்போம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு பைத்தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கவனிங்க. திஸ் இஸ் வாட் அவர் பைத்தான். ஓகே, இப்போ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் என்ன கொடுத்துருக்கோம்? ஸோ str1ல 0 and 1 பார்த்துருக்கோம். ஸோ str1ல ஃபர்ஸ்ட் ஒன் 0 அண்ட் ஸ்டாப் வந்து பிளாங்க் 1 கொடுத்தோம். ஸோ திஸ் ஒன் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் நோஸ் எல்லாமே. ஓகே, அண்ட் த சேம் திங் இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் வந்து 2 அப்படி அண்ட் வி ஜஸ்ட் ரிசீவ்ட் PTO அப்படிங்கிற விஷயம். ஓகே, இப்போ இதே str1ல let I just go with higher and lower. ஓகே, ஹையர் அண்ட் லோவர் 5 அப்படின்னு கொடுத்துட்டு 1 அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகேங்களா? 1 or 2 அப்படின்னு கொடுக்க போறேன். இந்த இடத்துல -1. வாட் ஹேப்பன்? என்ன ஆகுது? எஸ் எஸ், நம்மளுக்கு அதே 2 and 5 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க. 1 செகண்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டாப் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டாப் என்ன சொல்லிருக்கோம்? ஸ்டார்ட்ல இருந்து என்ன? ஸ்டார்ட் வந்து 5. எஸ் எஸ், அஃப்கோர்ஸ். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 5 அப்படிங்கறத நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும். அண்ட் ஹெச் அதாவது 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. ஸோ எஸ், இந்த இடத்துல 2 -1க்கு பதிலா 2 +1 அப்படிங்கிற விஷயமா எடுத்துக்கிச்சு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? -1 இங்க இருந்ததுனால இந்த லோவர் n-1 ஆகல, n+1 ஆயிடுக்கு. அப்ப 2 + 1 அப்படிங்கிறது எங்க? 3. அண்ட் இங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு? 5. 5ல இருந்து 3 வரைக்கும் NOH. அதுதான் நம்மளுக்கு இங்கே கிளியருங்களா? ஹையரா இருந்தா தான் சப்ட்ராக்ஷன்ல போகும். லோவரா இருந்தா அடிஷன் பண்ணிக்கிட்டு. சோ 5 to 3னா என்ன மேம் அப்ப? அதாவது ஒரே நிமிஷம், இப்போ இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஒரே நிமிஷம் பாருங்க. பைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த பைத்தான் அப்படின்னு நான் வரும்போது
இது 0 1 2 3 4 5 3 இது 4 நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது. ஓகே, ஓகே இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்? 5ம் 2ம் கொடுத்திருக்கேன். கொடுத்து இந்த 5 and 2 மட்டுமே கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது வருமா? வராது. ஓகே, ஆனா இந்த இடத்துல நான் -1 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துக்கோ. ஆனா ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துக்கும் போது n-1 கிடையாது, n+1. ஓ ஓகே ஓகே, n+1. அப்போ இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்? 5 and 2 கொடுத்திருக்கேன். அப்போ இங்க எனக்கு என்ன வரும்? அது 2 + 1 எனக்கு வரும் 3. அப்போ இங்க 3ல இருந்து 5 வரைக்கும் ரிவர்சிங்ல n புரியுது o மேம். இன்னொரு h. ஏன்னா இந்த -1 அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ரிவர்சிங் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம் நேத்து. ஆமாவா? ஓகே ரிவர்ஸ்ல எடுக்குது. ஆ ஆனா வந்து ஆ. n+1 வந்து இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா? 2க்கு தான் ஆட் ஆகும். ஆமா, ஸ்டாப் 2ல தான் ஸ்டாப்ல தான் நம்மளுக்கு ஆகுது. இது எனக்கு ஸ்டார்ட், இது எனக்கு ஸ்டாப். இங்க இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணு, 5ல ஸ்டார்ட் பண்ணு, 4க்கு போ, அடுத்து 3. அப்படிதான் போகும். ஓகே 5ல ஸ்டார்ட் பண்ணி ஆ ஏன்னா இங்க நம்ம ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்கோம். ரைட் 5ல ஸ்டார்ட் பண்ணு, அதுதான் n. 5 அடுத்தது 4 o போகுது, அடுத்தது h போகுது. மேம் ப்ளீஸ். ம் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு மேம் நிமிஷம். இப்படி சொல்லலாமா? சொல்லுங்க நிகழ். அதாவது 5ல ஸ்டார்ட் பண்ணி ம் அதாவது இப்போ வந்து n+1ங்கிறதுனால 3 வரைக்கும். ஆனா 3னா நமக்கு வந்து அதுலயும் இது வரைக்கும் தான் வரணும். சரி 3 வரைக்கும் வரணும். ஓகே ம் ம் அப்ப ம் ஆச்சு. ஸ்டெப் -1ங்கிறதுனால நம்ம ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ம் ஓகே, சோ ஓகே இந்த இடத்துல இந்த எக்ஸாக்ட் விஷயம் மட்டும், அதாவது இந்த ஸ்லைசிங், ஓகே, அண்ட் அதுவும் இந்த ஸ்டெப்ல நெகட்டிவ் வர்றது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ரொம்ப மாட்டாங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக தான் செய்யும். ஆனா கைண்ட்லி எரர்ஸ் செஞ்சு அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. எரர்ஸ் வருதுன்னா ஐயோ எரர் வருது, எப்பயுமே என்னோட என்னோட எக்ஸாக்ட் ப்ராக்டிஸ் அப்படி இருக்காது. எரர் வருதா, அப்போ இன்னைக்கு நான் புதுசா ஏதோ ஒன்று நியூவா கத்துக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த இந்த ஸ்லைசிங்கை மட்டும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்லைசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங்ஸை மட்டும் கிடையாது, லிஸ்ட், டூப்பிள், அஃப்கோர்ஸ் டேட்டா சயின்ஸ்லயும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், மெஷின் லேர்னிங்லயும் டேட்டாஸை ஹேண்டில் பண்றதுக்கும் இந்த ஸ்லைசிங் கண்டிப்பா அது வரைக்குமே நம்மளுக்கு ரீச் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லைசிங் கான்செப்டை ரொம்ப 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 முக்கியமா பார்க்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது லோவர் அண்ட் இது ஹையர். ஓகேங்களா? லோவர் ஹையர் அண்ட் இது வந்து பாசிட்டிவ், இது நம்மளுக்கு நேரா வரும். அண்ட் அதே மாதிரி ஹையர் இது லோவர் அண்ட் இது நெகட்டிவ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிவர்சிங்ல வரும். ஓகேங்களா? அண்ட் ஈவன் தோ இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் அப்படிங்கும்போது ரிவர்ஸ் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் த டிஃபால்ட். அண்ட் இங்க ஆட் அப் ஆன் த திங், இது n-1, இது n+1. இந்த n+1 நிறைய இடத்துல இது வரவே வராது. யாருமே இதை வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷனே பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் உங்களை நான் வேணும்னே கன்ஃபியூஷன் பண்ண வைக்கிறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இதுக்கான எக்ஸாக்ட் தெளிவு வரும். ஸோ கைண்ட்லி என்ன பண்ண, எல்லாத்தையும் மாத்தி 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 போட்டு போட்டே பாருங்க. இந்த இடத்துல ஹையர் கொடுங்க, இந்த இடத்துல லோவர் கொடுங்க, இதுல பாசிட்டிவ் கொடுங்க, இதுல நெகட்டிவ் கொடுங்க. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரர் மேக்சிமம் வரவே வராது. எரர் அவுட்புட் அங்க ஆக்சஸ் பண்றதுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஆக்சஸ் பண்ண டேட்டா இல்ல அப்படின்னா எம்டி வரும், அவ்வளவுதான் விஷயம். ஆனா எரர் வரவே வராது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன டேட்டா வருது அப்படிங்கிறத தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இங்கேயோட நிறுத்தல, இன்னும் நாம பண்ண போறோம். அப்படியே கொஞ்சம் பாருங்க. இதே சேம் திங், இதே சேம் திங் -2 கொடுக்குறேன், என்ன ஆகும்? -2 கொடுக்குறேன், என்ன ஆகும்? யோசிச்சு சொல்லுங்க. ஸ்டெப் 2 எடுக்கு மேம். ஸ்டெப் 2 எடுத்துக்குமா? பாத்தீங்கன்னா என்னும் ஹெச்சும் ரிவர்ஸ்ல எப்படி ரிவர்ஸ்ல எடுத்திருக்கு. ஆனா இந்த 2 அப்படின்னு சொன்னதுனால ஒன்னு விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கு. கிளியரா? கிளியரா? இது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்னொன்னும் இங்க சொல்ல வந்துடுறேன். லைட் ஐ ஜஸ்ட் மேக் இட் அஃப்கோர்ஸ் பைத்தான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், ப்ரோக்ராம்
இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸும் நம்மளுக்கு இன்க்ளூடட் தான், அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பேஸும் ஒரு இன்க்ளூடட். அதனால எப்பயுமே நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸோட சேர்த்து ஆக்சஸ் பண்ணுங்க. எஸ், இப்போ str2 நான் இங்க ஒன்று கொடுக்க போறேன். எஸ், லெட் மீ ஜஸ்ட் ஹாவ் ஹையர் த ஆர்டர் ஆஃப் 9 அண்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல -1. இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன வருது? கரெக்டா நடுவுல இருக்கிற விஷயம், அதாவது இங்க இருந்து ஓஆர்பி ஸ்பேஸ் என்ஓஹெச். ஓகேங்களா? ஓஆர்பி என்ஓஹெச் ரிவர்ஸ்ல வருது. Nice, super, thanks. ஓகே, ஃபைன். Now ஸோ it's okay. எஸ், யா, ஃபைன். ஸோ எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க 6 7 8 9 10 11 12 13. இங்க நான் இந்த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் எடுத்தது எதுக்காக அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பேஸும் நம்மளுக்கு கவுண்டட் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் 9 2 -1 இதை தான் நம்ம இப்போ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இதுல நான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இங்க கொண்டு வந்துடுறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இது வந்து str1 அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் த வேரியபிள். இப்போ இந்த str1ல லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் யூஷுவல் ரெகுலரா விஷயமா நான் போக போறேன். ஸோ 2ல இருந்து 12 அண்ட் இந்த இடத்துல 1. கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ எங்க இருந்து எங்க வரைக்கும் நம்மளுக்கு வரும். இந்த இடத்துல இது யூஷுவல், இங்க லோவர், ஹையர் அண்ட் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாப் எனக்கு என்ன வரும்? n-1 அப்படிங்கிறது மாதிரி வரும். ஓகே, அப்போ -1 அப்படிங்கும்போது எங்கேருந்து வரும்? 2ல இருந்து 11 வரைக்கும். ஸோ 2ல இருந்து எனக்கு 11 வரைக்கும் அப்படிங்கும்போது R வரைக்கும் எனக்கு வரும். எஸ்ஸா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல மேம், இது கிளியர். ஓகே, எவ்ரிவன் ஓகே. சரி, இப்போ இதே சேம் விஷயம் 2 12 இந்த இடத்துல 2. இப்போ சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு 1 இருக்கும்போது என்ன வரும்? THON ஸ்பேஸ் n ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறமா PROGR. PROGR வரைக்கும் வரும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல எனக்கு 2 அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் த சேம் திங், ஆனா ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட் மட்டுமே எனக்கு இங்கே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா TO ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறமா R வரும் இல்லையா? R அண்ட் G. கரெக்டுங்களா? கரெக்டா? எஸ் எஸ். ஓகே, அதை நம்ம அப்படியே இங்க ஒரு மேம் 2 நிமிஷம். தானே மேம் ஸ்டெப்பு? எஸ், 2 ஸ்டெப் வந்து அப்ப எப்படி 2 மேம் தான். டைரக்டா இதுக்கு போகும்? ஓகே, அதாவது STR 2ல நம்ம கொடுத்துருக்கிறது 2 12 1 கொடுத்தோம். 12 1 ஓகே, கொடுத்தோம். ஓகே, நம்மளுக்கு Sound- THON ஸ்பேஸ் PROG. எஸ். ஓகே, ஓகேங்களா? அண்ட் இதே சேம் விஷயம் நாம 2 ஸ்டெப்பை கொடுக்க போறோம். அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஒரு இதை விட்டு ஒரு இது T வரும், H வராது, O வரும், TH வரும். N வராது, ஸ்பேஸ் வரும், P வராது, R வரும், O வராது, G வரும், திருப்பி லாஸ்ட் R வராது. அப்படியே பாருங்க. Okay. ஹென்றி ஓ ஓகே? வருது. Okay, ma'am. ஓகே, ஜோ இது கிளியர்? ஓகே, இது ஓகே மேம். எனக்கு அந்த மைனஸ் இப்போ தான். எஸ், இப்போ அதுக்கு அடுத்து வர்றேன். ஸோ இந்த இடத்துல இது லோவர், இது ஹையர், இது பாசிட்டிவ். இதுதான் யூஷுவல் அண்ட் இதுதான் டிஃபால்ட்டும் கூட. ஆனா இந்த இடத்துல எனக்கு -1 வருது அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இது ரெண்டுமே இங்க ஹையர் இங்க லோவரா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் எட்டி பார்த்துக்கோங்க. இன் சச் அ கேஸ் அப்படி எனக்கு இங்க -1 அப்படின்னு வருதுன்னா இந்த ஹையரும் லோவரும் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல n+1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இந்த மேம், இடத்துல n-1 அப்படின்னு நீங்க இங்க போட்டீங்க. பட் அதே சேம் இந்த -1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல n+1 போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு ஆக்சுவலா எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து வரணும்? ஆக்சுவலா 9 and 2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 9 ஆனா 2 + 1
n plus 1 இல்லையா? ஸோ 2 plus 1 அப்படிங்கும்போது 3 வரைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஆக்சஸ். என்னது? HON ஒரு ஸ்பேஸ் PRO. ஆனா இங்கேயும் இன்னொரு விஷயம் -1. அதனால ரிவர்ஸ்ல ORP ஒரு ஸ்பேஸ் NOH. இந்த இடத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஒரு ஹையர், லோவர் அண்ட் இது -1 இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இங்க நம்மளுக்கு வர்றது ரிவர்சிங். ரெண்டாவது ஹையர் அண்ட் லோவர் கரெக்டா இருக்கும்போது n+1. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எஸ் எஸ் Okay, Yes, ma'am. ma'am. Yes, ma'am. Clear, clear. ஓகே சரி. இப்போ இதே கொஸ்டின் அடுத்து ஒரே ஒரு நிமிஷம், லாஸ்டா ஒரு ட்ரை மட்டும் போட்டுருவோம். 9 2 -2 சொல்லுங்க பாப்போம். 9 2 -2 ஆல்ரெடி Nine நம்மளுக்கு இந்த இடத்துல வருது, இருக்கு. இதுல OPNH. இருந்து மைனஸ். ஓகே O, OPNH NH இல்ல. இந்த இடத்துல ஸ்பேஸ் வராது. ஓகேங்களா? எஸ் Real எஸ் space இருக்கு, ma'am. Yes, OPNH. NH. Okay, okay. Right. OPNH. ஓகே. NH. Right. சோ இத நீங்க ரைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த ஸ்வாப்பிங் எடுத்துக்கோங்க. அது பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் இந்த இடத்துல நாம இதுலயே பார்த்த. நம்ம எடுத்துக்கலாங்கிறீங்க. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க இப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல 9 2 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கு. அதனால நீங்க ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க. n+1 போட்டு ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க. இன் கேஸ் இது 2 இருந்துச்சுன்னா 1/1/1 விட்டு ஆல்டர்னேட் மட்டும் எடுத்துக்கோங்க. இன் கேஸ் இது 3 இருந்துச்சு அப்படின்னா O அப்புறமா ஸ்பேஸ் அதுக்கப்புறமா H. அதுக்கப்புறம் H. ஓகே. ரைட். ஓகேங்களா? இந்த விஷயம் ஓகே. மேக்ஸிமம் இன்டர்வியூல மட்டும்தான் இந்த மாதிரி -1ஓ -2ஓ இல்ல இந்த மாதிரி ஹையர் லோவர் அந்த மாதிரி வரும். ரியல் டைம்ல அந்த மாதிரி இருக்காது, மேம். ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்கார்ட்ஸை எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாலும் நாம காலம்ஸை கொடுத்து தான் பண்ணுவோம். டேட்டாவோட ஹெட்டிங்ஸை கொடுத்து தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால இது எல்லாமுமே கான்செப்ட். அதனால கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா பெட்டர். கான்செப்ட் ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே ஃபைன். ஸோ எகெயின் நான் திருப்பியும் நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல என்ன பார்த்தோங்கிறத சொல்லிடுறேன். எஸ், இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சோம். அண்ட் ரெண்டாவது டபுள் கோட்ஸ்லயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்லயோ நம்மளுக்கு வரும். அண்ட் இந்த எக்ஸாக்ட் விஷயத்த 1/1 ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸிங் அப்படிங்கிறதும் அதுல ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் இல்லைன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் பேக்வர்ட் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் மோர் தென் ஒரு கேரக்டர் அப்படின்னு வரும்போது ஸ்லைசிங் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அண்ட் அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு: ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் எப்பயுமே பிகினிங், ஸ்டாப்பு எப்பயுமே எண்டிங், அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது n-1 அண்ட் ஸ்டெப்பு டிஃபால்ட்டாக எப்பயுமே 1. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமுமே அஃப்கோர்ஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணி போடணும். டன்னா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த விஷயமா நம்ம போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்ஸில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதுல 3 முக்கியமான விஷயம் இருக்கு: பார்ட்டிஷன், ஸ்பிளிட் அண்ட் ஜாயின். ஓகேங்களா? பார்ட்டிஷன், ஸ்பிளிட் அண்ட் ஜாயின். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கு நான் போறேன், கொஞ்சம் கவனிங்க. பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிஷனுக்குள்ளார ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நம்ம கொடுக்க போறேன். எப்படி? பார்ட்டிஷனுக்குள்ளார இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் ஒரு கண்டென்ட்டை இங்க கொடுக்க போறேன். கவனிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் நான் என்னோட ஸ்ட்ரிங் கண்டென்ட்டுக்குள்ள இருக்கான்னு தேட போறேன். ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை கொடுக்க போறேன். இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்ல நான் இந்த கண்டென்ட் இருக்கான்னு தேட போறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி? அப்படி அந்த எக்ஸாக்ட் கண்டென்ட், இதே சேம் கண்டென்ட் இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இதோட ரிசல்டன்ட் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெராந்தசிஸ்ல நான் இங்க கொடுக்குற கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் சென்டர்லையும்
அண்ட் இந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாகவும் இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தேர்ட் எலமெண்ட்டாகவும் ஸோ டோட்டலா மூணு பார்ட்டான எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இங்க வரும். இது ஏன்? அஃப்கோர்ஸ் இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒன்று ஒரு ப்ராக்டிக்கலாகவே நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ லேட் வி ஜஸ்ட் கிவ் எஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதுக்குள்ளார நான் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அண்ட் இங்கே ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் எஸ் பார்ட்டிஷன். ஓகே, ஸோ எஸ் பார்ட்டிஷன். இதில் நான் ஒரு கண்டென்ட்டை தேடுறேன். என்ன கண்டென்ட்டை தேடுறேன்? டி அப்படிங்கிற கண்டென்ட். டி கண்டென்ட் இதுக்குள்ள இருக்குங்களா? இருக்கா? இருக்கு. நமக்குள்ள இருக்கிறது இருக்கா? ஸோ இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா திஸ் இஸ் வாட் அவர் கண்டென்ட் அண்ட் அந்த கண்டென்ட்டுக்குள்ளார 1 செகண்ட். ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் வாட் அவர் கண்டென்ட். இதுல நான் தேடுறது டி. அப்போ டி மட்டும் ஒரு எலமெண்ட், முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த டி செகண்ட் எலமெண்ட், அதுக்கு மீதி இருக்கிறது தேர்ட் எலமெண்ட். ஸோ பார்ட்டிஷன் எப்பயுமே 3 எலமெண்டா மட்டும்தான் வரும். சரி, இருக்கிற கண்டென்ட்டை கொடுக்குறீங்க, அந்த எலமெண்ட் நடுவில் வருது, மீதி இருக்கிறது முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு வருது. ஸோ டோட்டலா 3 எலமெண்ட் சொல்றீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இல்லாத எலமெண்ட்டை நான் கொடுக்க போறேன். வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் இருக்கிறத எப்படி வருதுன்னு மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஸோ நான் கொடுத்தது டி அப்படிங்கிற எலமெண்ட். அஃப்கோர்ஸ் இந்த டி இதுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த இருக்கிறதுனால அந்த எக்ஸாக்ட் எலமெண்ட் இங்க வந்துருச்சு. அண்ட் இந்த டீக்கு முன்னாடி என்ன இருக்கு? py அப்படின்னு இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட் ரெண்டாவது எலமெண்ட் அண்ட் லாஸ்ட் மீதி இருக்கிறது மூணாவது எலமெண்ட். சரி, இப்போ இதே சேம் திங் நான் இப்படி கொடுக்குறேன் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இல்லாத ஒரு விஷயம் கொடுக்குறேன் இசட். ஆக்சுவலா இந்த இசட் அந்த கண்டென்ட்குள்ள இருக்குங்களா? ஸ்ட்ரிங் கண்டென்ட்குள்ளார நோ. நோ. அப்போ இங்க கவனிங்க, எப்பயுமே பார்ட்டிஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட்? 3 பார்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? அப்படி இல்லாத எலமெண்ட் அப்படிங்கும்போது இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரிங்கையும் நான் ஃபர்ஸ்ட் எலமெண்டா எடுத்துக்க போறேன். நீங்க கொடுத்த இல்லாத எலமெண்ட் அண்ட் லாஸ்டா இல்லாத எலமெண்ட். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் எப்பயுமே 3 எலமெண்டான பார்ட்டிஷன்ஸ் தான். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், சம்டைம் ஸ்ட்ரிங் கண்டென்ட்ல நாம வேற ஒரு ஸ்ட்ரக்சரா எடுத்துட்டு போகணும். அப்ப இது என்ன எக்ஸாக்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன், பட் இருந்தாலும் இங்க ரீகால் பண்றேன். நம்மளுக்கு இங்க இருக்கிறது என்னது? பெராந்தசிஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் பெராந்தசிஸ் அப்படிங்கிறது என்ன விதமான ஸ்ட்ரக்சர்? என்ன விதமான ஸ்ட்ரக்சர்? ஸோ நாம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரிங்கிள் கோட்ஸ், லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் டூப்பிள் அப்படிங்கிறது பெராந்தசிஸ், டிக்ஷனரி அப்படிங்கிறது கர்லி பிரேசஸ் இல்லைன்னா ஃப்ளவர் பிராக்கெட். ஸோ இப்போ சொல்லுங்க, பெராந்தசிஸ் அப்படிங்கும்போது இந்த டூப்பிளா எனக்கு வெளியே போகுதுங்களா? எஸ்ஸா? எஸ் எஸ் எஸ். ஸோ ஒரு Yes. ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை நான் இந்த இடத்துல இன்புட்டா கொடுக்குறேன். நான் பார்ட்டிஷன் பண்றேன் அப்படின்னா எஸ், ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை இன்புட்டா எடுத்துக்கிட்டு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா டூப்புல்லா எனக்கு கொடுக்கறது தான் இந்த பார்ட்டிஷன். அண்ட் அதுவும் எத்தனை பார்ட்டா கொடுக்கும்? 3 பார்ட். இருந்தாலும் 3 பார்ட் தான், அந்த கண்டென்ட் இல்லைனாலும் 3 பார்ட் தான். இது கிளியருங்களா? எஸ் எஸ். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஜோ சொல்லுங்க. திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? எதை ரிப்பீட் பண்ணணுங்கிறீங்க? என்ன உங்களுக்கு எக்ஸாக்ட்டா புரியல? இல்ல, இந்த Question கேளுங்க. டப்பிள் வரைக்கும் சொன்னீங்க, அது வரைக்கும் எனக்கு ஓகே. அடுத்தது இப்ப கடைசியா சொன்னீங்க பாருங்க. ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டென்ட்டை நான் தேடுறேன் இல்லையா? ஒரு ஆமா. எக்ஸாக்ட்டா ஒரு சரி. கண்டென்ட்டை நான் இங்க போட்டு தேடுறேன். 1 செகண்ட். ஆமா. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து பைத்தான் அப்படி
அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்ல நான் பார்ட்டிஷன் ஆஃப் டி அப்படின்னு போட்டு தேடுறேன். அப்ப இந்த Yeah. எக்ஸாக்ட் கண்டென்ட் இதுக்குள்ள இருக்கா? இருக்கு. இருக்கா? இருக்கு. அப்ப இருக்கு Yes. அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் இருக்கிறது எனக்கு செகண்ட் எலமெண்டாவும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதுக்கு பின்னாடி இருக்கிறது தேர்ட் எலமெண்ட். ஓகேவா? இதுதான் Okay. யூஷுவல் பார்ட்டிஷன். அண்ட் இதோட அவுட்புட் எப்படி கிடைக்கும்? நம்மளுக்கு டூப்பிள்ல அஃப்கோர்ஸ் பேரந்தசிஸ்குள்ளார 3 எலமெண்டா வெளியே வரும். இது நான் தேடுற எலமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த விஷயம் ஓகே. இல்லாத எலமெண்டா இருந்துச்சுன்னா அப்பையும் எனக்கு 3 எலமெண்ட் தான். அது கிளியரா ஜோ? அது கிளியர் மேம். ஓகே ஃபைன், அவ்வளோதான் விஷயம். ஆனா விஷயம் என்ன, இங்க ஸ்ட்ரிங்கா கொடுக்குறோம், டூப்புலா எனக்கு அவுட்புட் வருது. ரெண்டாவது விஷயம் ஸ்பிளிட். ஆல்ரெடி நம்ம ஸ்பிளிட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன நடக்குது? Yeah. ஸ்பிளிட் எங்க நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணினோம், சொல்லுங்க பார்ப்போம். நேத்து இதுல பார்த்தோம். இன்புட்ல ஆமா, இன்புட் இன்புட் மல்டிபிள் கொடுத்துட்டு இன்புட் வாங்கணும் மேம். இல்லைன்னா நார்மலாவே நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிளுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தோம்னா அதை நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே சூப்பர். அதாவது இன்புட் நாம வாங்கும்போது ஓகே மல்டிபிள் வேரியபிள்ஸ்ல நாம அதை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது எஸ் இந்த இடத்துல அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி அந்த மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு அசைன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்பிளிட்டிங் நாம யூஸ்வலா என்ன கொடுத்தோம்? 2 விஷயம் நம்ம நேற்று ட்ரை பண்ணோம். ஒன்று ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி உள்ள எந்த விஷயமுமே கொடுக்காம எம்டியா கொடுத்தோம். அப்பனா இது என்ன அர்த்தம்? எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்பிளிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அண்ட் ரெண்டாவது ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்து உள்ள ஒரு கேரக்டரை கொடுத்தோம். என்னது? கமாவை கொடுத்தோம். அப்ப எனக்கு என்ன நடந்துச்சு? எங்கெங்கெல்லாம் கமா இருக்கோ அங்க ஸ்பிளிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். எஸ்ஸா? எஸ். Yes, ma'am. Yes, அண்ட் ma'am. இந்த இடத்துல பார்ட்டிஷனை திருப்பியும் நான் ஒரு ரீவிசிட் அடிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல டி இருக்கும்போது ஓகே, அதே சமயத்துல இன்னொரு இடத்துலயும் ஒரு டி இருக்குன்னு வைங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் லெட் ஐ ஜஸ்ட் கோ ஹியர். இப்போ இந்த இடத்துல ஒரு பைத்தான் அண்ட் இங்க திருப்பியும் ஒரு டி அண்ட் சும்மா ஒரு ஸ்கிரிபிள் பண்ணிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, எனக்கு இது பார்ட்டிஷன் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும்? எப்படி இருந்தாலும் எனக்கு 3 எலமெண்ட் தான் பார்ட்டிஷன் அப்படிங்கும்போது. ஆமாவா? எஸ்ஸா? எஸ் Yes. எஸ் எஸ். ஸோ இந்த S1 அப்படின்னு வச்சுக்கிறேன் அண்ட் இதை இங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, அதே டி தான் நான் இங்க கொண்டு போக போறேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல S1ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் டி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்போ இது என்னோட சென்டர் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? PY PY. மட்டுமே என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்போ தேர்ட் எலமெண்ட் என்னது? இந்த ஓஆனுக்கு அப்புறமா எண்டு வரைக்குமே. ஹெச்ஓ ஓகேங்களா? ஓஆனுக்கு அப்புறமா எண்டு வரைக்குமே. ஈவன் தோ எனக்கு இந்த இடத்துல டி பிரசண்டா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பார்ட்டிஷன் 3 எலமெண்ட் அவ்வளோதான். ஆனா ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி? ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எனக்கு அந்த எக்ஸாக்ட் பெராமீட்டர் ஆர் அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் கண்டென்ட் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணும்? கட் பண்ணும். அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். அதாவது பார்ட்டிஷன் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கா வாங்கி அவுட்புட் எப்படி வரும்? டூப்புல்லா வெளியே போகும். ஆனா ஸ்பிளிட் இன்புட்டை ஸ்ட்ரிங்கா வாங்கிக்கும், அவுட்புட்டை லிஸ்டா கொண்டு போகும். அவுட்புட்டை லிஸ்டா கொண்டு போகும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல இட் இஸ் அ ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் உள்ள இருக்கிற எல்லாமுமே ஸ்ட்ரிங் கண்டென்ட் தான். ஏன்னா நம்ம இங்க பார்க்கறதே ஸ்ட்ரிங்கை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ். அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எஸ், லெட் வி ஜஸ்ட் ஹேவ் திஸ். ஸோ இப்போ இதே ஒன் நான் S1 எடுத்துக்கிறேன். S1ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்து எங்கெல்லாம் எனக்கு டி அப்படின்னு இருக்கோ, ஓகே, எங்கெல்லாம் எனக்கு டி அப்படின்னு இருக்கோ அங்க என்ன பண்ணணும்? ஸ்பிளிட் பண்ணுன்னு சொல்றேன். இப்போ சொல்லுங்க, இந்த இடத்துல எங்க டி இருக்கு அண்ட் எத்தனை டி இருக்கு? 2 பிஒய்டி 2 டி. ஸோ எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இடத்துல டி இருக்கு. ஸோ எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட்டும்
இந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட்டும் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட் அண்ட் இது தேர்ட் எலமெண்ட். இதுவும் தேர்டு தானா அப்படின்னு கேட்டா இல்ல, இங்க 2 T தான் இருக்கு, அதனால நம்மளுக்கு அந்த மாதிரியான விஷயம் வந்திருக்கு. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ PY, ஆனா நம்ம கொடுத்த எலமெண்ட் இங்கே வரவே வராது. நம்ம கொடுத்த எலமெண்ட் இந்த இடத்துல வராது. ஸோ எங்கெங்கெல்லாம் T இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அதை கிராஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னும் ஒரு சில விஷயத்தை பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. S3 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல லெட் வி ஹாவ், இதையே ஸ்ட்ரிங்காவே நான் திருப்பியும் இன்னொன்னு வைக்கிறேன். திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங், ஒரு ஸ்பேஸ், திருப்பியும் இது, திருப்பி ஒரு ஸ்பேஸ், திருப்பியும் வருது. இல்ல, 2 மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். இப்போ சொல்லுங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை T இருக்கு? How many T's 4 are T there? மேம். 4. 4 T's. ஓகே, இப்போ இதே சேம் திங்க நான் இங்க கொடுக்கறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்தில் S3 ஆஃப் ஸ்பிளிட் T, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இங்க ஒரு கிராஸ். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் கோடு. ஸோ இந்த இடத்தில் அஃப்கோர்ஸ் நான் டீன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு கட்டு, 2வது அண்ட் 3வது 4வது. ஸோ see here, this is first element and இது என்னோட செகண்ட் எலமெண்ட் அண்ட் இது வரைக்கும் என்னோட தேர்ட் எலமெண்ட் அண்ட் this one it is fourth element அண்ட் இது என்னோட fifth element. இது எல்லாருக்குமே கிளியரா? Yes, ma'am. எஸ் எஸ் மேம், எஸ். எஸ் மேம். Clear, ma'am. Yeah. ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். Split பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்காக ஒரு கொஸ்டின், ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இங்க S2 அப்படின்னு ஒரு விஷயம், பைத்தான் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த இடத்துல S2 டாட் ஸ்பிளிட் கொடுத்துருக்கேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஒன் செகண்ட். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்தில் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் P. இப்ப சொல்லுங்க, P இடத்துல எனக்கு ஸ்பிளிட் ஆகணும். அப்போ ஜோ ஃப்ரெண்ட், ஆன்சர் பண்ணுங்க ஜோ. எஸ் எஸ். அப்போ வந்து எனக்கு Y P Python எடுத்துட்டு YTHON. P மட்டும் எடுத்துரு. அதான் வைத்தான் வரும். P மட்டும் எடுக்குமா? P வைத்தான் மட்டும் மட்டும். எடுக்குமா? ஆமா, ஓகே, ஆக்சுவலா இப்படி நீங்க சொல்றீங்க. எஸ்ஸா? அதாவது P இந்த P மட்டும். அப்படின்னு இருக்கிறதுல இந்த மட்டும் Yes. வரும், இது மட்டும் Yeah. ஒரு எலமெண்ட் அப்படின்னு வரும்னு நினைக்கிறீங்க. எஸ் ஆமா. எஸ் எஸ். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கிறதுனால, எப்படி இது ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கிறதுனால முன்னாடி ஒரு எம்டி அப்படிங்கிறது எனக்கு இன்க்ளூட் ஆகும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், திஸ் இஸ் செகண்ட் எலமெண்ட். அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ். காட் இட்? எஸ். ஓகே, ஒரு ஸ்பேஸ் விடுது. ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஸ்பேஸ் கிடையாது, திருப்பி சொல்றேன், இது ஸ்பேஸ் கிடையாது, எம்டி. Yeah. எம்டியான ஒரு Empty. எலமெண்ட். ஓகே, Interesting. சரி, இப்போ இதே சேம் திங் இன்னொன்னு கொடுக்குறேன், கவனிங்க. வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இந்த இடத்துல n கொடுக்குறேன், வாட் ஹேப்பன்ஸ்? என்ன கொடுத்தா என்ன O மட்டும் தான் வரைக்கும் print பண்ணிட்டு எடுத்து கடைசியில ஒரு empty element. ஓகே, கடைசியில ஒரு empty கடைசியில ஒரு எம்டி. எக்ஸாக்ட்லி. ஸோ பாத்தீங்கன்னா PYTHO அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். கரெக்டா இந்த n இடத்துல கட் பண்ணிட்டு எனக்கு லாஸ்டா எம்டி அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். இது ஓகே, எல்லாருக்குமே புரியுதுங்களா? ஓகே மேம், ஓகே மேம். எஸ் எஸ். ஓகே, Yes, ஃபைன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு குட்டி சமரைசேஷன் போடுறேன், எல்லாரும் கவனிங்க. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் பேஸ்டான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ எது கொடுத்தாலும் நாம ஸ்ட்ரிங்கா தான் இங்கே இன்புட் கொடுக்கணும். ஸோ கொடுக்குற ஸ்ட்ரிங்கை எனி ஒரு வேரியபிள் S1 S2 S3 ஏதாவது ஒரு வேரியபிள்ல நாம அசைன் பண்ணிட்டு we are going to do 3 முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன். இந்த எக்ஸாக்ட் பார்ட்டிஷன் அஃப்கோர்ஸ் இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிங்ல தான் எடுத்துக்கும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூப்பிள்ல கொண்டு வந்து கொடுக்கும்.
கண்டென்ட் இருக்கு அப்படின்னா எஸ் அது செகண்ட் எலமெண்ட் ஆகும். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதுக்கு பின்னாடி இருக்கிறது தேர்ட் எலமெண்ட். ஸோ எஸ் எப்படி இருந்தாலும் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது 3 எலமெண்ட்ஸ். இதுவே கண்டென்ட் இல்லை அப்படின்னா இருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாமுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்டும் தேர்டும் எம்டியா இருக்கும். இது எல்லாமே கிளியரா? எஸ். ஓகே. ரெண்டாவது நம்ம பார்த்தது ஸ்பிளிட். ஓகே, இப்போ இந்த ஸ்பிளிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம கொடுக்கறது ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட், இதில் யாருக்குமே டவுட் இல்லை. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டு நான் இன்புட்டாக கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வரும். ஓகே, அவுட்புட் எதில் வரும்? லிஸ்ட்ல வரும். அண்ட் உள்ள இருக்கிற அத்தனையுமே ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த ஸ்பிளிட்டு நான் ஸ்பேஸா கொடுத்தேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு ஸ்பிளிட் நடக்கும். அதை ஸ்பேஸ் இல்லாம ஏதாவது கேரக்டர்ஸ் கொடுத்தனா அதே சேம் தான், எங்கெங்கெல்லாம் அந்த கேரக்டர் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு என்ன ஆகும்? ஸ்பிளிட் நடக்கும். ஆனா இன்புட் என்னதுங்க? ஸ்ட்ரிங்கு. அவுட்புட் என்னது சொல்லுங்க பாப்போம். அவுட்புட் என்னது? அவுட்புட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் மேம். List. லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் வரும். ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின். மேம் இந்த வெறும் ஸ்பேஸ் சொல்லு. கொடுத்தா எங்கேருந்து மேம் ஸ்பேஸ் எடுத்துக்குவோம்? ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்குமா லாஸ்ட்ல எடுத்துக்குமா? இல்ல, அங்க ஸ்பேஸ் கிடையாது நிகழ், அது வந்து எம்டி. அதான் Empty, எம்டி அந்த எம்டி ஸ்ட்ரிங் வந்து Yes, ma'am. ஃபர்ஸ்ட்ல கொண்டு வருமா மேம்? ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரும். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகேவா? இந்த So, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒன்னு ஞாபகத்துல சொன்னீங்களே டியூபிள், வச்சுக்கோங்க, அது நம்ம அது மட்டும் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அதாவது டூப்பிள் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெராந்தசிஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ரைட் ரைட். ஸோ இந்த ஓகே எக்ஸாக்ட் பெராந்தசிஸ் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கிற கண்டென்ட் இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஓகே, ஸ்ட்ரிங் கண்டென்ட்குள்ள இருக்குன்னா அந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் எனக்கு செகண்ட் எலமெண்டா வரும். அதுல இருந்து முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்டாவும், அதுல இருந்து பின்னாடி இருக்கிறது எனக்கு தேர்ட் எலமெண்டாவும் வரும். பை டிஃபால்ட்டா ஓகேங்களா? செகண்ட் எலிமெண்டா எடுத்துக்கோ, ரைட்? எப்பயுமே எக்ஸாக்ட்லி. ஓகே. ஓகேங்களா? அண்ட் இன் சச் அ கேஸ் நம்ம கொடுக்கிற கண்டென்ட் அங்க இல்ல அப்படின்னா, எப்படி நம்ம கொடுக்கிற கண்டென்ட் அங்க இல்ல அப்படின்னா என்னாகும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்மளோட ஸ்ட்ரிங் கண்டென்ட், லாஸ்ட் ரெண்டுமே எம்டி எலமெண்ட்ஸ். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். எஸ். மேம் எக்ஸாம்பிள் போட்டு காமிங்களேன். எக்ஸாம்பிள் நம்ம நோட் போட்டிருக்கோம் நிகழ். ஓகே, அதை நான் கொஞ்சம் இங்க காமிங்க பாப்பா. ஓகே. ஸோ எஸ், இந்த இடத்துல பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற எலமெண்ட் டீன்னு போட்டோம். ஓகே எந்த இடத்துல டி இருக்கோ அதுவும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது py, அதுக்கு பின்னாடி இருக்கிற HON. அண்ட் ஓகே. அடுத்தது வந்து Z. இல்லாத எலமெண்டான Z போட்டோம். ஆ ஓகே, என்னாச்சு? நாம கொடுத்த ஹோல் த கண்டென்ட் ஃபர்ஸ்ட்லயும் வந்துருச்சு. அடுத்து ரெண்டுலயும் என்ன வந்துச்சு? எம்டி எலமெண்ட்ஸ். ஓகே. ஸோ நிகழும். இங்கேயும் ரெண்டா தான் எடுக்குது. ஆமா. ஓகே. ஸோ பார்ட்டிஷனுக்கு டியூபிள் கொடுக்குது மேம். ஏன் டியூபிள் ஆஃப் ஆமா. ஸ்ட்ரிங். ஸோ ஆமா. இது Tuple of string ஸ்பிளிட்டுக்கு elements. லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்குது. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸ்பிளிட்டுக்கு ஓகே வந்து ஓகே. லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்னு பார்த்துக்கோங்க, இது ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் நடக்கும், வேற எந்த இதுலயுமே இங்க அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே ஓகே ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் மூணாவது. இந்த மூணாவது ஸோ என்ன அப்படின்னு இன்டீஜரே நம்ம பார்த்தீங்கன்னா இதில் join. கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணவோ பார்ட்டிஷன் பண்ணவோ சொன்னால் பண்ணாது. ஆனா அதையே வந்து நம்ம நம்பரையே வந்து உள்ள ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா கொடுத்தோம்னா பண்ணும். ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகே. இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டாவோ இது பண்ணாது. ஓகே ஓகே. எக்ஸாக்ட்லி. இஃப் சப்போஸ் பார்ட்டிஷன்ல வந்து நம்ம எதுவுமே கொடுக்காம எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுத்தோம்னா என்ன ஆகும் மேம்? எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் அங்க கொஞ்சம் கவனிங்க என்ன இருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஹியர் இந்த இடத்துல எஸ். ஓகே, let me just have this is what our yes. Okay, and yes dot partition, and அந்த பார்ட்டிஷன் குள்ளார நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. லைக் எம்டி ஸ்ட்ரிங் ரெண்டு கோட்ஸ் ஒரு ஒரு ரெண்டு கோட்ஸ் கொடுக்கணும். எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அங்க எம்டி செப்பரேட்டர் ஒண்ணுமே இல்லப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வேல்யூ. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் வேல்யூ என்கிட்ட இருந்து ஒரு பெராமீட்டரை வாங்கியே ஆகணும். ஓகே மேம். ஓகே.
ஈவன் இந்த இடத்துல நீங்க ம். ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் எஸ் இட் இஸ் அ வேல்யூ. ஓகே 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 அது எஸ் வேல்யூ. மேம் என்ன ஓகே. வேல்யூ? ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ. ஆமா தானே? அப்ப எஸ் இந்த மேம் இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குங்களா? எஸ். ஆமா எஸ் ஸ்பேஸ் எங்கேயாவது இருக்குங்களா? பைத்தான்ல எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்குங்களா? இல்ல இல்ல பைத்தான்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல இல்ல. இல்ல அப்ப இல்ல நம்மளுக்கு என்ன வரும்? 3A பைத்தான் blank ஃபுல்லா quotes. ஃபர்ஸ்ட் கண்டென்ட், ஆ. அடுத்தது நம்மளுக்கு ரெண்டுமே எம்டி கண்டென்ட். எம்டியா? ஓகே இது கிளியருங்களா? கிளியர் மேம் கிளியர் கிளியர். ஓகே சரி. இப்போ லாஸ்டா அந்த மேம் ஜாயினை மட்டும் சப்போஸ் பாத்துடலாமா? இப்ப பைத்தான் அந்த எஸ் ம். இல்ல பைத்தான்ல ஒரு ஸ்பேஸ் விடுங்களேன். ஓகே, இந்த இடத்துல பைத்தான்ல ஒரு ஸ்பேஸ் விடவா? ஓகே ஆ ஓகே, இந்த இடத்துல பைத்தான்ல ஒரு ஸ்பேஸை விட்டுறேன். எங்கேயோ ஒன்று சும்மா லாஸ்ட்ல விடுங்க ஹெச்சுக்கு மேம் அப்புறமா லாஸ்ட்ல. ஹெச்சுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸை விடுறேன். ஓகே, ஓகே ஹெச்சுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸை விடுறேன். இப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இதுல இருக்கு. ஆமாவா? எஸ் மேம் அப்போ நிகழ் என்ன ஆகும்? ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதுக்கு ஸ்பேஸ்க்கு ஸ்பேஸ் அடுத்து வந்து இருக்குது செகண்ட். செகண்ட் எலமெண்ட், எஸ் ஓஎன் வந்து தேர்ட் எலமெண்ட். தேர்ட் கிளியர்? எலிமெண்ட். யா 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 எஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே ஓகே எஸ் எஸ் எஸ். எஸ் மேம் ஓகே ஃபைன். இப்போ அடுத்த விஷயம் நாம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின். சரி, ஜாயின்க்கு போகலாமா? வேற போலாம் மேம் யாருக்கும் போலாம் டவுட் மேம் இல்லைங்க? எஸ். Join. கிளியர். இப்போ இந்த இடத்துல எகெயின் பாருங்க, பார்ட்டிஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு 3 தான் பார்ட்டிஷன், 3 பார்ட்டா தான் நம்மளுக்கு பார்ட்டிஷன் நடக்கும். ஸ்பிளிட் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற வரைக்குமே எஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு ஏத்தாப்புல லிஸ்டா வெளியே வந்து நிற்கும். கவனிச்சுக்கோங்க, இந்த ஸ்பிளிட்டோட வைஸ் வேர்ஸா தான் ஜாயின். உள்ள வந்து நாம லிஸ்டா கொடுக்கணும், அவுட்புட் ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா எனக்கு ஜாயின் ஆகி வெளியே வரணும். எப்படி? ஜாயின் ஆயிட்டு வெளியே வரணும். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். கவனிச்சுக்கோங்க, இந்த லிஸ்டுக்குள்ளார எல்லாமுமே ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா தான் இருக்கணும். அதையும் கவனிக்கணும். இந்த இடத்துல ஆடட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நாம அடுத்தது லிஸ்ட்டுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் லிஸ்ட்டுக்குள்ளார எஸ் இட் அக்செப்ட்ஸ் மிக்சடு டேட்டா டைப். நம்பரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா எஸ் எல்லாமுமே எனக்கு ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸா தான் இருந்தா மட்டும்தான் எனக்கு ஜாயின் பண்ண முடியும். ஓகே, 2-3 எக்ஸாம்பிள்ஸை நம்ம இதில் பார்த்துடலாம். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். எஸ், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ லிஸ்ட். லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது சும்மா எல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கிறேன். அண்ட் இது லிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் பிராக்கெட். அண்ட் உள்ள கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, பி அண்ட் சி அப்படின்னு நான் 3 கண்டென்ட் வச்சுக்க போறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கவனிங்க, நான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலாமா? ஓகே, Okay. எதை வச்சு ஜாயின் பண்ணலாம்? ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுங்களேன், எதை வச்சு ஜாயின் பண்ணலாம்? B. பின்னு வச்சு ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் பி கொடுத்து ஜாயின் பண்ண போறேன். திஸ் இஸ் த கண்டென்ட் ஐ வாண்ட் டு ஜாயின். அண்ட் பார்த்துக்கோங்க, ஜாயின் கொடுக்குறேன். எதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல். ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு எலமெண்ட் எனக்கு பிரியுதோ அந்த இடத்துல இந்த பியை வச்சு ஜாயின் பண்ணும். கவனிங்க, எனக்கு இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏ பியை வச்சு ஜாயின் பண்ணு, அடுத்து பி திருப்பியும் பியை வச்சு ஜாயின் பண்ணு, அடுத்தது சி. உங்களுக்கு எதை வச்சு ஜாயின் பண்ணணும்னு இருக்கோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை இதுக்குள்ள கொடுங்க. ஆனா இது எப்படிதான் இருக்கணும்? ஸ்ட்ரிங் எலமெண்டா தான் இருக்கணும் எல்லாமுமே. அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் எகெயின் இந்த இடத்துல இன்னொன்று கொடுத்துட்றேன், L2 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இங்கே அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ லிஸ்ட் அப்படிங்கிறது மிக்சர்ட் எலமெண்ட்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இந்த இடத்துல சும்மா நான் ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் திஸ் வித் ஒரு கமா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கமா ஒரு ஹைஃபன் வச்சுக்கிறேன், இல்லை ஹேஷ், ஒரு சிம்பல் தெரியட்டுமே அதுக்காக. அண்ட் டாட் ஜாயின், எதை ஜாயின் பண்ணணும்? L2-வை ஜாயின் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? யோசிச்சு சொல்லுங்க.
ஆஷ் ஜாயின் ஆகணும். ஆகுமா நிகில்? எரர் ஏன்னா ஸ்ட்ரிங் எரர். இல்ல அது இன்டீஜர். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயம் லிஸ்ட் அப்படிங்கும்போது சாரி ஜாயின் அப்படிங்கும்போது இட் கேன் ஜஸ்ட் ஜாயின் ஒன்லி த ஸ்ட்ரிங் கண்டென்ட். நீங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க மிக்சட் எலமெண்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா இட் won't ஒர்க். என்ன வரும்? இன்ட்டு இருக்குப்பா. ஓகே, அந்த இடத்துல இன்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ட் எல்லாமுமே ஸ்ட்ரிங் எலமெண்டா தான் இருக்கணும். சரி, இப்போ இங்க கவனிங்க. இது என்னாகும்? நான் இந்த 2வையும் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன். அண்ட் கவனிச்சுக்கோங்க, ஒரு கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன்னா இட் கேன் பி a சிங்கிள் எலமெண்ட், சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம், நத்திங் மச் a thing. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 ஒரு ஸ்ட்ரிங் எலமெண்ட், 3 ஒரு ஸ்ட்ரிங் எலமெண்ட், அண்ட் அதுக்கப்புறமா சும்மா ஒரு கார்பேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் ஸ்ட்ரிங் எலமெண்ட். இஃப் இதை நான் ஜாயின் கொடுத்தேன்னா வாட் ஹேப்பன்ஸ்? வாட் ஹேப்பன்ஸ்? ஜாயின் ஆகணுமா? ஸ்ட்ரிங் ஜாயின் கண்டென்ட் ஆகுமா? எரர் வராது இல்லையா? வராது. யார் எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ அதுக்கப்புறமா ஹேஷை வச்சு ஜாயின் ஆஷ் பண்ணி 3 ஒரு எலமெண்ட், ஹேஷை வச்சு ஜாயின் பண்ணி அண்ட் லாஸ்டாவும் ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை வச்சு ஜாயின் பண்ணுது. எல்லாமுமே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் கண்டென்ட், அவ்வளோதான். கிளியரா? எஸ் மேம். Okay. ஏதாவது ரிப்பீட் Yes. பண்ணணுமா? That's ஒரு okay, ma'am. சம்மரைஸ் போட்டுட்டுமா இல்லைனா? ஓகே, எது? எஸ். போட்டுருங்க மேம். அப்படியே ஒரு சம்மரைசேஷன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ட்டிஷன் பார்த்தோம். இந்த எக்ஸாக்ட் பார்ட்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா இருந்தாலும் அஃப்கோர்ஸ் என்னால 3 பார்ட்டா பார்ட்டிஷன் பண்ண முடியும். எஸ், அப்படி இருக்கும்போது இதோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா டூப்பிள். கண்டென்ட் இருக்கிற இந்த எக்ஸாக்ட் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கிற கண்டென்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் அது வந்து என்னோட செகண்ட் எலமெண்ட்டாகவும், அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதுக்கு பின்னாடி இருக்கிறது தேர்ட் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டோட்டலா 3 எலமெண்ட் இன்ன டூப்பிள் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா வரும். எப்போ? பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது. அண்ட் டு த சேம் எஸ் இந்த இடத்துல ஸ்பிளிட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு உள்ளார என்ன மாதிரியான ஸ்ட்ரிங்கை கொடுக்குறீங்க, எப்படி என்ன மாதிரியான ஸ்ட்ரிங் கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம். இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் கண்டென்ட் சாரி இன்னொரு இடத்துலயும் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல அக்கர் ஆகிற விஷயத்துல மட்டும்தான் இந்த பார்ட்டிஷன் நடக்கும். திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆச்சுனாலாம் அது அப்ளிகபிள் ஆகாது. கிளியர் தானே அது? எஸ்ஸா? எஸ் எஸ் எஸ். என்ன Yes, மேம் ma'am. சொன்னீங்க? Yes, ma'am. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பைத்தான் THT அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல பார்ட்டிஷன் ஆஃப் T அப்படின்னு கொடுக்கறேன். எனக்கு எந்த இடத்துல பார்ட்டிஷன் ஆகும்? ஃபர்ஸ்ட் டீயை தான் பார்ட்டிஷன் ஆக்கி இது பண்ணிக்கும். ரெண்டாவது டீ எல்லாம் கன்சிடர் பண்ணாது. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் T இடத்துல மட்டும்தான் பார்ட்டிஷன் ஆகும். இது ஒரு எலமெண்ட், இந்த T ரெண்டாவது எலமெண்ட், மீதி இருக்கிறது எல்லாமே மூணாவது எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இடத்துல மட்டும்தான் இந்த பார்ட்டிஷன் நடக்கும். பட் இதே சேம் கண்டென்ட்டை நான் ஸ்பிளிட்ல கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ஸ்பிளிட்ல கொடுத்தனா ஒவ்வொரு டீக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. டீ ஸோ இல்லாம ஒவ்வொரு டீயும் எங்கெங்கெல்லாம் எனக்கு இருக்கோ அங்கங்கெல்லாம் எனக்கு ஸ்பிளிட் ஆகும். ஸோ பண்ணி இந்த கொடுக்கும். இடத்துல ஆனா டீ பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காது அவுட்புட்ல. 3 டீ இருக்கு. ஸோ டோட்டலா 4 ஸ்பிளிட் நடக்கும். PY ஒரு எலமெண்ட், HON ரெண்டாவது எலமெண்ட், H மட்டுமே, அதாவது இந்த H மட்டுமே மூணாவது எலமெண்ட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த T லாஸ்டா இருக்கிறதுனால லாஸ்டா எனக்கு ஒரு எம்டி எலமெண்ட் எனக்கு வரும். இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? எஸ் மேம். எஸ். Okay, ma'am. ஓகே, சூப்பர். ஸோ எஸ் இந்த இடத்துல திருப்பி ஒரு போட்டுறேன். ஸோ ஸ்பிளிட் அப்படிங்கும்போது இன்புட் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான், அவுட்புட் எப்படி இருக்கும்? லிஸ்ட்ல கிடைக்கும். அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ். அண்ட் ஜாயின் அஃப்கோர்ஸ் எனக்கு லிஸ்ட்டை வச்சுதான், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸை வச்சுதான் எனக்கு இன்புட்டை கிடைக்கும். அவுட்புட் எனக்கு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா எனக்கு அவுட்புட் வரும். இஸ் இட் கிளியர்?
எஸ் மேம். எஸ் ஓகே சரி. இப்போ இன்னும் நம்ம மெயினான விஷயத்துக்கு நம்ம வரல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்ன விஷயம், இந்த ஸ்ட்ரிங்கு இட் இஸ் அ இம்மியூட்டபிள் அப்படின்னு சொன்னேன். என்னது? ஸ்ட்ரிங்கு ஒரு இம்மியூட்டபிள். ஏன்? இட்ஸ் மீன் ஏன்னா அன்சேஞ்சபிள், ஸ்ட்ரிங்கோட சேஞ்ச் பண்ண கண்டென்ட் முடியாது. உள்ள சேஞ்ச் பண்ண முடியாது. சூப்பர். ஸோ இப்போ இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை எடுத்துக்கிறேன். லேட் ஐ ஜஸ்ட் டேக் திஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஸ்மால் மாடிஃபிகேஷன். என்னது? வெதர் டு யூ நீட் டு சேஞ்ச் ஆர் டெலீட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் என்னது? str1ல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆக்சஸ் 1. ஆக்சுவலா என்ன வரும்? ஜே. ஓகே. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஜேக்கு பதிலா சம்திங் வேற ஏதாவது நான் ஆக்சஸ் பண்ணணும், அதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இசட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஸ் இட் பாசிபிள்? நோ மேம். இஸ் இட் நோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஸ்ட்ரிங்ல சப்போர்ட் ஆகாது. உங்களால ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆனா அந்த பர்டிகுலர் ஆக்சஸ் பண்ற கண்டென்ட்டை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் ஓவர் ரைட் தான் நீங்க பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் சேஞ்சிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பாசிபிள். ஓகே. இந்த இடத்துல நீங்க ஒரு இண்டெக்ஸிங் கொடுத்து நீங்க ஆக்சஸ் பண்ணாலும் சரி, இல்ல n நம்பர் ஆஃப் ஸ்லைசிங் கொடுத்து கேரக்டர்ஸை எடுத்து நீங்க ஆக்சஸ் பண்ணாலும் சரி, எஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் எனி ஆஃப் த கண்டென்ட். அண்ட் அதே சேம்ல உங்களுக்கு கவனிச்சுக்கோங்க, டெல் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் இருக்கு, விச் சாரி கீவேர்டு இருக்கு, விச் வுட் பி டெலிட்டிங் அன் எலமெண்ட். அப்படி டெலீட் பண்ணும்போது அப்பையும் பாருங்க, என்னால ஒரு பர்டிகுலர் எப்படி ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டுமே என்னால டெலீட் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் டஸ் நாட் சப்போர்ட் திஸ் டைப் ஆஃப் ஆக்சுவலா டெலிஷன். ஸோ டெலீட் அப்படின்னு சொன்னா ஒட்டு மொத்தமா என்னால டெலீட் பண்ணணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸிங்கை மட்டும் டெலீட்டு, இல்ல ஒரு கேரக்டரை மட்டும் டெலீட்டு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ஆக்சுவலா str1ன்னு என்ன இருக்கு? எனக்கு பாத்தீங்கன்னா அஜந்தா அப்படின்னு இருக்கு. எஸ், ஒட்டு மொத்தமா டெல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி str1 ஹோல் த திங்கும் நான் டெலீட் பண்ணணும். ஆச்சா? ஆயிடுச்சு. இப்ப திருப்பியும் தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எஸ், 1 செகண்ட். str1 போட்டீங்க அப்படின்னா யூ ஆர் நாட், பிகாஸ் இப்போதான் அது டெலீட் ஆச்சு. str1 இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேங்களா? எஸ் எஸ் எஸ். எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணவோ இல்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டரை என்னால டெலீட் பண்ணவோ இந்த ஸ்ட்ரிங்ல இட் இஸ் நாட் பாசிபிள். வை? மேம் பிகாஸ் டெலீட் பண்ணாம இப்ப அந்த str1ல என் நேம் வரணும். அப்போ ஓவர் ரைட் தான் பண்ணணும். ஓவர் ரைட், அதாவது ரீஅசைன் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி. எஸ். சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா ஒட்டு மொத்தமா ஸ்ட்ரிங் கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் ஓவர் ரைட் தான் பண்ணணும். அதை தவிர வேற எந்த வழியும் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் இட் இஸ் அன் இம்மியூட்டபிள். தட் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது ஓவர் ரைட் பண்ணுறதா மேம்? ரீப்ளேஸ் அப்படிங்கிறது அது மெத்தட்ஸ் மூலமா நாம ஓவர் ரைட் பண்றோம். அங்கேயும் இது நம்மளுக்கு நம்மள ஓவர் மேனுவலா ரைட்டிங் தான் நடக்குது. ஓகேங்களா? ஓகே ஸோ இங்க திருப்பியும் சொல்றேன், ஸ்ட்ரிங் இட் இஸ் அன் இம்மியூட்டபிள். ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணி அதை நீங்க சேஞ்ச் பண்ணவோ இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வச்சு நாம டெலீட் பண்ணவோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ எஸ், அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று பேசிக் ஆப்ரேட்டர்ஸ், ரெண்டாவது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், மூணாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, 1 by 1 நம்ம இப்போ போயிடலாம். பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்கு. ஒன்று பிளஸ், இன்னொன்று ஆஸ்ட்ரிக். ஓகேங்களா? இந்த பிளஸ் சிம்பல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு இங்க ஒரு கண்டென்ட் இருக்கு, இங்க ஒரு கண்டென்ட் இருக்கு. என்ன கண்டென்ட்?
கோர்ஸ் இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன்னா, பிளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ஸ்பெசிஃபை பண்றேன்னா, எஸ் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது பேசிக்கான ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் இருக்கு. இன்டு அதாவது ஆஸ்ட்ரிக் இது வந்து ரிப்ளிகேஷன். ஓகே, ரிப்ளிகேஷன் எத்தனை டைம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நம்பர். ஸோ நம்பர் அப்படிங்கிறத விட இன்டீஜர் அப்படிங்கிறது இங்க வரணும். ஸோ கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல கன்காட்டினேஷன் அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ரிப்ளிகேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இன்டீஜர் நம்பரா இருக்கணும். ஓகே, அந்த ரெண்டு பேசிக் ஆப்ரேஷன்ஸையும் பார்த்துடலாம். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா str1க்கு நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், pyt அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் str2 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்குக்கு லெட் ஐ ஜஸ்ட் கிவ் prog அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ வாட் இஸ் str1 பிளஸ் str2 சொல்லுங்க பார்ப்போம். pythrog. ரெண்டுமே நம்மளுக்கு சேர்ந்து வரும். சேர்ந்து அதாவது வரும். ரெண்டுமே நம்மளுக்கு சேர்ந்து வரும். நடுவில் எந்த ஒரு இடத்துலயும் ஸ்பேஸ் அது மாதிரி எதுவுமே ஸ்பிளிட்டர் செப்பரேட்டர் எதுவுமே கிடையாது. எஸ் இது எல்லாருக்குமே புரியுதுங்களா? எஸ் எஸ் மேம். எஸ். அண்ட் அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க, ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அப்படி இருக்கிற சமயத்துல கைண்ட்லி ஜஸ்ட் see here str1 ஓகே str1 பிளஸ் இந்த இடத்துல 9 அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கண்டென்ட்டை போட்டீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா கன்காண்டினேட் ஒரு ஸ்ட்ரிங் மூலமா பாசிபிள் இல்லை. இந்த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கட்டும். அண்ட் இங்க கவனிங்க, இன் சச் அ கேஸ் நீங்க இந்த 9 அப்படிங்கிறத ஒரு கேரக்டரா இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எஸ் அப்போ இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கேரக்டரா உள்ள கொண்டு போறீங்க, அதாவது ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா உள்ள போறீங்க. இப்போ எனக்கு என்ன நடக்கும்? எஸ் இட் ஜாயின்ஸ். கிளியருங்களா? எஸ் எஸ் மேம். மேம் எஸ். ஸோ எப்பயுமே கன்காட்டினேஷன் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா தான் இருக்கணும். ஒன்று டபுள் கோட்ஸா இருக்கணும், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம், எஸ் இங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு str2 அண்ட் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன நடக்கும்? வாட் இஸ் ஆக்சுவலா str2 இல்லை என்ன இருக்கு? progன்னு இருக்கு. எஸ்ஸா? ஸோ இந்த prog நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ரிப்பீட் ஆக போகுது. அப்படியே prog அதுதான் விஷயம். ஓகே ஓகே எத்தனை டைம் ரிப்ளிகேட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க ரிப்பீட் ஆகுது. ஆனா ரிப்பீட் ஆனாலும் ஒரு எலமெண்டா தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்க யூ ஷுட் நாட் கிவ் எனி ஆஃப் த ஸ்ட்ரிங். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸா ரெண்டு ஆப்பரண்ட் நடுவில் ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு போட்டோம். ஸோ str1 இன்டு str2 அப்படின்னு போடக்கூடாது. சரி, இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு கொஷின், ஒரு இன்டர்வியூ கொஷின் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா str2 அப்படின்னு இருக்கு இல்லையா? எப்படி இந்த எஸ் str2, இந்த str2ல எத்தனை இருக்கு கேரக்டர்ஸ்? பார்த்தீங்கன்னா str2ல prog 4 கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த 4 கேரக்டர் அப்படின்னு என்றதுக்காக there is particular ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா length of length of str. ஓகே, இது ஒரு இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ங்கிறதுனால உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ கவனிச்சுக்கோங்க, length of strங்கிறது என்னது? ஒரு நிமிஷம், என்ன இருக்கு length of str? 4. அப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட். இந்த இடத்துல length of str2 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்னது? 4. அப்போ இது பாசிபிளா இல்லையா? இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? எஸ். எஸ். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு
இது நம்மளுக்கு ரிட்டர்ன் 4. ஆகிறது நம்பர் 4 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. அப்படியே பாருங்க நம்மளுக்கு என்ன வருது, PYTH 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 PYTHன்னு 4 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. இஸ் இட் கிளியர்? Yes. எஸ் எஸ். இதே மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. பட் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் Ma'am, ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம், எஸ் கன்காட்டினேஷன் அப்படின்னா both the things should be in a string. ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஆனா ரிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரிங்கு, இன்னொன்னு நியூமரிக் நம்பர், அதுவும் இன்டீஜர். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக் ஆபரேஷன். அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப். ma'am, please. மெம்பர்ஷிப்ல சொல்லுங்க ஹென்றி. இப்ப 4 டைம் PYTH வந்துச்சுல, அதே 4 டைம் வந்து ஸ்பேஸ் விட்டு வர மாதிரி பண்ணும். அது ஸ்பேஸ் விட்டு வரணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உங்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரணுங்களா? எஸ். ஓகே. ஸோ எஸ் அது உங்களுக்கு நீங்களாவே இந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் டூ இட். அதாவது ப்ளஸ்ஸுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸை நீங்க கொடுக்குறீங்க. அண்ட் இது ஒட்டுமொத்தமாக நீங்க இப்படி கொடுத்துட்டு இங்க கவனிச்சிங்கன்னா PYTH ஒரு ஸ்பேஸு, PYTH ஒரு ஸ்பேஸு, PYT. இங்க என்ன நடந்திருக்கு? STR ஒரு STR ஸ்ட்ரிங்கும் 1க்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆமா நீங்க இந்த இடத்துல கன்காட்டினேஷன் பண்றீங்க, அதையே ரிப்ளிகேஷனும் பண்றீங்க. ஹென்றி கிளியரா? கிளியர் மேடம். ஒரு கன்காட்டினேஷனும் பண்றீங்க, ரிப்ளிகேஷனும் பண்றீங்க. ரெண்டுமே ரியலி அப்ரிஷியேட்டபிள் இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் கேட்டதுக்காக. எஸ், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் அப்கோர்ஸ் அடுத்ததுக்கு நான் போக போறேன். ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது இந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு வெளியே வந்தது எல்லாமே ஸ்ட்ரிங் கண்டென்ட், ஆமாவா? எஸ். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஆக்சுவலாக நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கிறதே ஸ்ட்ரிங்கை வச்சு தான். ஸோ அதனால நம்மளுக்கு அவுட்புட் எல்லாமே ஸ்ட்ரிங் கண்டென்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஆனால் இங்கே கவனிங்க, நம்மளுக்கு இந்த மெம்பர்ஷிப் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பூலியன்ல வரும். அந்த பூலியன்ங்கிறது என்ன அர்த்தம்? எஸ், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வர்றதை தான் பூலியன்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்படியே இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த ட்ரூவா இருந்தாலும் சரி ஃபால்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் கேரக்டர் அப்பர் கேஸ்ல இருக்கும், அதாவது கேபிட்டல்ல இருக்கும். இதுதான் டிஃபால்ட். இதை நம்ம எங்க பார்த்தோம்? கீவேர்ட்ஸ்ல பார்த்தோமா? கீவேர்ட்ஸ்ல பார்த்தோம் மேம். கீவேர்ட்ஸ்ல பார்த்தோமா? அப்படி தேடி 36 பார்த்தலாம். கீவேர்ட்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ கீவேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், நன்னு, ட்ரூ இது மூணுமே எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கேபிட்டல்ல இருக்கும். மற்ற எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கும். ஓகே, ஃபைன், சூப்பர். சரி, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பூலியன் அப்படிங்கிற அவுட்புட் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்க வரும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் இன் இல்லைன்னா நாட் இன். ஓகே, இங்க பாருங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்த போடுறேன். S1 A1ன்னு இருக்கட்டும். இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிறது, A2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். 1 செகண்ட். அண்ட் A3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கொடுக்குறேன். அண்ட் A4 தேவி. சரி, இப்போ இங்க பாருங்க, நான் ஒரு பர்டிகுலர் கொஷினை இங்க கொடுக்க போறேன். அதாவது ஒரு query-யை கொடுக்க போறேன். என்ன? A1 வந்து இன் A2, அதாவது A1ஓட கண்டென்ட் A2க்குள்ளார இருக்கு அப்படின்னு. இது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ்ஸா நோவா? நோ. நோ. எஸ் எஸ் எஸ். ஏன் எஸ் ஹென்றி? ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் ஸ்வேதா? அப்பர் கேஸ்ல ஹலோ வேர்ல்டுன்னு A2ல இருக்கு மேம். ஓகே, ஆக்சுவலா A2க்குள்ளார எது வேணாலும் இருக்கலாம், இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் இன்.
ஓகே இருக்கா ஓகே இல்லையா? இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ. எப்போ இந்த n எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு வரும். இந்த இன்னு எனக்கு ட்ரூவா இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு லோவர் கேஸ் ஹலோ, ஆனா இது எனக்கு எப்படி இருக்கு? அப்பர் கேஸ். கேபிட்டல்ல இருக்கு. கேபிட்டல் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்ல வர்றதை தான் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு கேபிட்டல் இருக்கு. வெதர் இட் இஸ் கரெக்ட்? நோ, இட் இஸ் நாட். அதனால எனக்கு ஃபால்ஸ். சரி, ஓகே இப்படி கேக்குறேன், சொல்லுங்க. A3 in A2. A3 in A2. ட்ரூ 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 True. ட்ரூ ஓகே, ஹென்றி கிட்ட இருந்து ஆன்சர் வரல. ஸோ சொன்ன மேடம் ட்ரூன்னு சொன்னேன். ட்ரூ சொல்லிட்டீங்களா? ஓகே ஃபைன். ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வேர்ல்டு அப்படின்னு இருக்கிற கண்டென்ட் இதுக்குள்ளேயும் இருக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ட்ரூ. சரி, இப்போ அடுத்த விஷயமா இன்னொன்னு கேக்குறேன், கவனிங்க. A4 not in A2. ட்ரூ ட்ரூ எஸ் ஓகே, ட்ரூ நாட் இன் அப்படின்னு சொல்லும் போதே அங்க இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நாட் இன் அப்படின்னே நான் சொல்றேன். எஸ், எனக்கு இந்த இடத்துல இட் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கண்டென்ட் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஹியர் இட் கம்ஸ் வித் அ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அண்ட் அந்த எக்ஸாக்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ல நம்மளுக்கு ரெண்டு இருக்கு, ஒன்னு இன், இன்னொன்னு நாட் இன். அண்ட் அஃப்கோர்ஸ் கவனிச்சுக்கோங்க, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டருக்கான அவுட்புட் எனக்கு என்னவா இருக்கும்? பூலியன்ல இருக்கும். வாட் இஸ் பூலியன்? எஸ், இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வித் ஃபால்ஸ் இல்லைன்னா ட்ரூ. ட்ரூ. கிளியரா? எஸ் மேம். எஸ். எஸ் மேம். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் அப்படின்னு சொல்லும்போது எஸ், வி ஜஸ்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் திங். அதாவது எஸ், வி ஜஸ்ட் ஹாவ் லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் சிம்பிள், நாட் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இது எப்படி நம்ம பண்ணுவோம்? அப்ப கேபிட்டல் பியும் ஸ்மால் பியும் இருந்துச்சுன்னா எது பெருசு? கேபிட்டல், இது அப்பர் கேஸ், அதனால இது பெருசு, அப்படியெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இது கேபிட்டல் பி, இது ஸ்மால் பி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சம்டைம்ஸ் இதுவே டைப் பண்ணியிருந்தா கூட நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆனா இது கேபிட்டல் ஏ, இது ஸ்மால் ஏ, கரெக்டா? எஸ், இது கேபிட்டல் எஸ் டி, இது ஸ்மால் டி. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு கேரக்டருக்குமே தேர் இஸ் அன் ஆஸ்கி வேல்யூ. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த எக்ஸாக்ட் ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படிங்கிறத நாம ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். சாரி, நான் கூகுள்லயே போயிட்டு உங்களுக்கு அது இமேஜாவே காமிச்சிடுறேன், ஸோ தட் இட் would be easy for you. So let me have these images. இது ஈஸியா இருக்கு. God. ஏன்பா இதுக்கெல்லாமா ஒரு பர்மிஷன்? ஓகே, ஸோ ஸோ ஆக்சுவலாக அந்த எக்ஸாக்ட் அங்கே இருக்கிற டேபிள் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிளராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இமேஜே காணுமே. வை திஸ் இஸ் ஹேப்பனிங்? லோட் ஆக லேட் ஆகுதோ? ஏனப்பா இப்படி ஒரு விஷயம். ஓ காட், ஒன் செகண்ட். எஸ், நம்ம வேற இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஓகே மேம். எஸ். ஸோ எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா ஒரு டேபிள் நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த எக்ஸாக்ட் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ, எப்படி இந்த இடத்துல கேபிட்டல் ஏக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஸ்ஸா?
வேல்யூ எஸ் ஆஃப் கேபிட்டல் ஏ என்னது 65 65 அண்ட் அதே சேம் வேல்யூ ஆஃப் ஸ்மால் ஏ என்னது 97 ஆமாவா 97 எஸ் மேடம் எஸ் ஓகே 97 அப்போ எது பெருசு which is the higher which is the greater ஸ்மால் ஏ தான் நம்மளுக்கு ஹையர் ஓகே அப்படி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஸ்மால் ஏ இஸ் கிரேட்டர் தென் அப்பர் ஏ இப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூ ட்ரூ ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூவா ட்ரூவா ட்ரூ மேடம் எஸ் ட்ரூ ட்ரூ of course ஓகே இது என்ன ஒவ்வொரு கேரக்டரா தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு பெரிய விஷயத்திலையும் நம்ம பார்க்கலாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க கவனிங்க இது வந்து பைத்தான் நான் பைத்தான் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு எல்லாமுமே கிரேட்டர் தென் PYTHON அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டுமே எங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டுமே அப்பர் கேஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே ஒண்ணா பார்ப்பாங்க அப்போ இது ட்ரூ தான் எஸ் இட் இஸ் ட்ரூ அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இங்க நாம ஃபர்ஸ்ட் பி மட்டும் கிடையாது செகண்டையும் நாம எடுத்துட்டு போகலாம் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் திஸ் ஒன் இதை நான் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னு பாருங்க இஸ் கிரேட்டர் தென் ஓகே PYTHON இது ட்ரூவா ஃபால்ஸா false, ஃபால்ஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கேரக்டருமே இட் இஸ் ஈக்குவல் ஆனா செகண்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது லெஸ் ஏன்னா கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது லெஸ் தென் கேபிட்டல் ஸ்மால் ஒய் அப்படின்னு இருக்கும்போது இது எனக்கு ஃபால்ஸ் ஸோ எஸ் இந்த மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் மெயினா ஸ்ட்ரிங் கண்டென்ட்ல நாம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இஸ் இட் கிளியர் டியர்ஸ் எஸ் 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 மேம் எஸ் ஸோ எஸ் இந்த இடத்துல நாம இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா சமரைசேஷன் போட்டுறேன் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் நாம இன்னைக்கு ஆரம்பிச்சது ஸ்ட்ரிங்கோட விஷயத்துல ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஸ்ட்ரிங் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம பார்த்தோம் அண்ட் இட் இஸ் அன் இம்மியூட்டபிள் இப்ப சொல்லுங்க ஏன் இம்மியூட்டபிள் ஏன் இம்மியூட்டபிள் உள்ள இருக்கிற கண்டென்ட் எதையுமே நம்மனால ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டையோ ஆர் மோர் தென் ஒரு கண்டென்ட்டையோ வி ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் ஆர் டெலிட் அப்படியே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு ஓவர் ரைட் பண்ணணும் ஆர் ரீஅசைன் பண்ணணும் அப்படிங்கறது தவிர வேற எந்த விதத்திலையும் நம்மளால சேஞ்சோ டெலிட்டோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அந்த ஸ்ட்ரிங்கு இட் இஸ் அன் இம்மியூட்டபிள் இஸ் இட் கிளியரா எஸ் எஸ் கிளியர் மேம் யா அப்படி இருக்கிற அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மனால ரெண்டு விதத்துல தான் பண்ண முடியும் ஒன்னு எஸ் பை யூசிங் இண்டெக்ஸிங் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசிங் இண்டெக்ஸிங் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் அப்படிங்கும்போது எஸ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டெப் ஸோ இதுல நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நாம இதுக்கான மெத்தட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணினோம் அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஆல் அபவுட் பார்ட்டிஷன் ஒன்லி 3 பார்ட்டா மட்டும்தான் பார்ட்டிஷன் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்தது ஸ்பிளிட் எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த எக்ஸாக்ட் ஸ்பிளிட் கண்டென்ட்டை பார்க்குறோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்பிளிட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடக்கும் அண்ட் மூணாவது ஜாயின் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கேரக்டர் ஆர் என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எஸ் அந்த எக்ஸாக்ட் ஃபார்மேட்டை கொடுக்கணும் அண்ட் ஆடட் இன்ஃபர்மேஷன் கவனிச்சுக்கோங்க ஸ்பிளிட் பார்ட்டிஷன் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் இன்புட் எடுத்துக்கிட்டு அவுட்புட் உங்களுக்கு டூப்பிள்ல கொடுக்கும் ஸ்பிளிட் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இன்புட்டை எடுத்துக்கிட்டு அவுட்புட் லிஸ்ட்ல கொடுக்கும் ஜாயின் லிஸ்ட்ல இன்புட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரிங்ல கொடுக்கும் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதுல நாம சில ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது பேசிக்கா நம்ம பார்த்த ஆபரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் ஆஸ்ட்ரிக் பிளஸ் அப்படிங்கிறது கன்காட்டினேஷன் ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது ரெப்ளிகேஷன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாம மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்னு பார்த்தோம் தட் இஸ் இன்
ஆர் நாட் இன் அப்படிங்கிறது. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த விஷயம் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும்? எஸ், அவுட்புட் எப்படி வரும்? True or True false? or false? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தட் இஸ் பூலியன்ல நம்மளுக்கு அவுட்புட் வரும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர்ஸும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ தட் எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர், லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரியான 6 விதமான ரிலேஷன்ஷிப்ல நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட அவுட்புட்டும் நம்மளுக்கு பூலியன்ல தான் வரும். So this is what the whole data structure of a string content. ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு half an hour சிக்னல்னால நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. ஸோ பட் எனிஹவ் ஸ்ட்ரிங்கை மட்டும் நாம் இன்னைக்கு இங்கே பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு லிஸ்ட், டூப்பிள் அண்ட் அஃப்கோர்ஸ் டைம் இருந்துச்சுன்னா டிக்ஷனரியை பார்க்கறதுக்கு யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ Okay, ma'am. எஸ், அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் 155ல இருந்து 2க்குள்ளார உங்களுக்கு லிங்க் ரிசீவ் ஆகும். கைண்ட்லி ஜஸ்ட் ஜாயின் இட். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அதுக்கான ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஆர் ஏதாவது உங்களுக்கு அதை சப்போர்ட்டிவா ஏதாவது ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, Okay, thanks, ma'am. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. Thank you, ma'am. Have a good day. Bye. தேங்க்யூ. ஆனா Bye-bye. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க Thank you, எல்லாருமே. கண்டிப்பா மேம். யா, தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் என்னோட சைட்ல இருந்து சிக்னல் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் No நாளைக்கு problem, ma'am. No No problem. problem. தேங்க்யூ. இந்த நாளையில இருந்து கொஞ்சம் சிக்னல்ஸ் கரெக்டா இருக்க நான் பாத்துக்கிறேன். Okay, ஓகே, ma'am. Thank you. யா, see you Bye. tomorrow. தேங்க்யூ. Thank Bye you. bye Bye, bye ma'am. bye ma, bye ma, Bye, all. bye 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 dears.